சிரிப்பு ஒரு விஷயம் சொல்றேன். திருப்பூருக்கு நான் அந்த மாரத்தான் ஓட்டத்தில் பரிசு பெற்றவங்களுக்கெல்லாம் என் கட்சி சார்பாக இது கொடுக்க போனேன். அப்போ என்னை பேசிட்டு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்தாங்க, எங்கெல்லாம் சின்ன பையனுங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். நான் எது பேச போகிறப்ப அங்கே ஒரே கோஷம் போட்டாங்க. எனக்கு என்னன்னே காதில் விழுவல. நான் பக்கத்தில் உள்ள செக்ரட்டரிகிட்ட கேட்டேன், என்னப்பா அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன. இவன் பார்த்துட்டு இது மாதிரி கடவுளே அஜித்தேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே என்ன பண்ணல, அது ஒரு இது இப்போ ட்ரெண்டாக இருக்குது, வைரல் ஆகிட்டு இருக்கு, கடவுளே அஜித்தேன்னு. அது வந்து சோசியல் மீடியாவில் அப்படியான்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருந்தேன். அதுக்குள்ளார விசாரிச்சப்பா நீங்கள் அண்ணன் பேசுவார், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு சொன்னாங்க. அவங்க அமைதியாகிட்டாங்க. அதை ஒவ்வொரு தொலைக்காட்சியும் ஒவ்வொரு மாதிரி போட்டாங்க. ஒரு தொலைக்காட்சியில் அதிர்ச்சின்னு போட்டாங்க. அதிர்ச்சியில் ஆகலை. எனக்கு என்ன இதில் என்ன இருக்கு, கடவுளே அஜித், நானும் அஜித்தோடைய ஃபேன் தான். அஜித் எனக்கு பிடிக்கும். அஜித் நான் பல முறை எங்கள் இதில் சோசியல் மீடியா எடுத்து நான் நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறப்ப அஜித் குமார்னு பேர் வச்சிருக்கேன். இல்லை, ஒரு நடிகரா எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும்னு நான் பல பேட்டிகள்லையும் சொல்லியிருக்கேன். விஜய் எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் பிடிக்காதுன்னு இல்லை. அஜித் இப்போ உள்ள எப்படி சிவாஜி எம்ஜிஆர்னு சொல்கிறோமோ, ரஜினி கமலை பிடிக்குமோ, அது மாதிரி அஜித், விஜய், விக்ரம், சூர்யா எல்லாரும் படங்களும் நல்ல படங்களாக பார்க்க போகிறோம். இப்போ கூட தங்கலான் படம் நான் இன்னைக்கு ஓடிடியில் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது மாதிரி கங்கவாட்டு பார்க்கல. அரசியல் சூழ்நிலைகள்ல எதுன்னு சொல்ல வரேன்னா, அது மாதிரி என்னுடைய பதில நான் சொல்லிட்டேன். நீங்க எப்படி வேணாலும் ஊடகத்துல பத்திரிகைகள போட்டுங்க. எல்லா படமும் பாக்குறீங்க, விஜய் படத்தை எப்படி பாக்குறீங்க? விஜய் படம் இப்ப கூட ரீசெண்டா வந்துச்சு. கடைசி அரசியல் படத்தை எப்படி பாக்குறீங்க? அரசியல் படம் இல்ல, அவருடைய கட்சி. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க, அவங்க கொள்கை கோட்பாடுகளை சொல்றாங்க. அதை போய் நம்ம கருத்து சொல்றது நாகரிகமா இருக்காது. இன்னொன்னு சொன்னா, எங்களை பத்தி யாராவது விமர்சனம் சொன்னா நாங்க பதில் விமர்சனம் சொல்ல முடியும். நாங்களா இருக்கு வழிக்கு சண்டைக்கு போக மாட்டோம், வந்த சண்டையை விட மாட்டோம்னு தான் சொன்னேன்.